உன்னதமாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையோ என்றும் நினைப்பவரே, இந்த ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. இங்க ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சேர்ந்து ஐயா வாழ்க, உமக்கே வாழ்கப்பா வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும். சேர்ந்து பாடுவோமா? ஐயா வாழ்க. ஆமென். இந்த உலகத்திலே நீர் மாற்றமே ஆண்டவரே போதுமானவர். அல்லேலூயா. உங்க நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும் ஐயா. உயர்த்துகிறோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. எங்க பாவத்தை கரைகளை போக்குகிறதான நீர் மாத்திரமே கல்வாரி நாயகனாக எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
பரிசுத்தமாகட்டுமே என்று பாடுகிற பரிசு ஐயா வாழ்க 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 ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கும் ஆமென் நிறைவான அந்த ஆவியானவர் வரும்போது எல்லா குறைகளை நீக்குகிறவர் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்கரை போக்கு கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க அல்லேலூயா ஆமென் தேவ நாமத்தை உயர்த்தும்படியாக நம்ம வந்திருக்கிறோம் அல்லேலூயா நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன் கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன் அல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம் அவர் மாத்திரமே போற்றுதலுக்குரியவர் அல்லேலூயா எங்கள் அடைக்கலமானவரே நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன் ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன் நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன் கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன் அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே அண்டி வந்தோ ஆறுதலே அண்டி வந்தோ ஆறுதலே அடைக்கலமானவரே அடைக்கலமானவரே நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே கைத்தால ஓசையுட கர்த்தா நான் உம்மை துதிப்பே அல்லேலூயா 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 ஆமென். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடலாம். ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா ஆமென். நம்முடைய ஆத்துமாவை நோக்கி நம்ம பாட வேண்டியதான ஒரு அருமையான பாடல். எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுகிற கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார்.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் செய்த அவன் வாழ்நாள் எல்லாம் நன்மையாள திருப்தியாக்குகிற தேவனை நன்றி உள்ள உள்ளமாக அல்லேலூயா நன்மைகளால் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பல குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பல குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு அவன் முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா. இப்படி எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற விதமாக அப்படியே எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. இந்த 11 மாதங்கள் பாதுகாத்து இந்த டிசம்பர் மாதத்திலே 12வது மாதத்திலே கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி நடத்தி வருகிறதே. அல்லேலூயா. மோசேக்கு வழிகளை காட்டினவர் ஆமென். நமக்கும் ஆமென் இதுவரைக்கும் நடத்தி வந்தாரே. அவருடைய வழிகளே ஆமென் நமக்கு போதித்தாரே. அவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ நல்லவர் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி. இரக்கமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களோட இருந்தபடினாலே ஆமென் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெற்றியை கொடுத்தீங்களே. ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி தந்த தேவனுக்கு வெற்றி முழக்கத்தோடு கர்த்தருக்கு
நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி தான் ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி. தோல்வி என்பது எங்களுக்கு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, அவருடைய நல்ல நாமத்தை சொல்லி துதிக்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நம்முடைய தேவனுக்கு கோடி கோடி நாமங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி ஆமென் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. அவர் உங்க துதியின் மத்தியில தான் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தருக்கு இந்த இடத்திலே சிங்காசனத்தை போடுகிறோம். ஆமென். நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஆமென். நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது நன்மையினால நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும் என்றால் நாம வாய்களை திறந்து நல்ல துதிக்கணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்களோ அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய வல்லமை. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். மக்கு நன்றி. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. ஆதாயமே சேர்ந்த அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே. ஆமா, மலை போன்ற பிரச்சனைகளை துதியினால நம்ம தாண்ட முடியும். அல்லேலூயா. முறியடிப்பே, சாத்தானை செய்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை செய்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. ஆமென். ஹல்லேலூயா. துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு. ஆமென். அல்லேலூயா. நீங்க இருக்கும்போது என்னாலும் வெற்றி ஆண்டவரே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மீண்டும் சொல்லுவோமா? இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது
என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு அப்படியே அறிக்கை செய்வோமா? இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வாரத்திலே தோல்வி இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் வெற்றி கொடி ஆமென் பிடிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அவரை மகிமைப்படுத்தலாம். நம்மை நடத்தி வந்தார், நம்மை தாங்கினார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை சுமந்தார், நம்மை தப்பு வைத்தார், நம்மை ஏந்தினார், நம்மை விடுவித்தார், நம்மை போஷித்தார். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நன்றியோடு வைத்து வைக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 1ஆம் தேதி மாலை வாக்குத்தத்த கூட்டத்தை ஆசீர்வதித்தார். கடந்த வாரம் முழுதும் தேவனுடைய கரணமும் கூட இருந்தது. அல்லேலூயா. இலங்கையிலையும் மலேசியா, இந்தோனேசியா, தைவான் போன்ற எல்லா இடங்களையும், தாய்லாந்து, எங்கெங்கே வெள்ளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு அரவணைப்பு இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அந்த தேசத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்கும் தேவன் அவன் பாதுகாப்பை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த வாரம் நடக்கிற இந்த வீடு சந்திப்பு ஊழியங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹவுஸ் விசிட்டிங் வருடாந்திர வீடு சந்திப்பு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருடாந்திர ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருடாந்திர ஊழியத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. அப்பா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து எங்களை நடத்துவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜோசப் ஜெபம் பண்ணுங்க. ஆராதனை மீதி நேரத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை நமத்திலே கடந்து வரும்படியாக எங்களை காத்து வழி நடத்த வந்து தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆண்டிலும் கூட கர்த்தாவே 11 மாதங்களாக எங்களை காத்து ஹல்லேலூயா ஆசீர்வதித்து எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து வந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த மாதிரியும் கூட எங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் தந்ததுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து இந்த ஆராதனையும் கூட தேவரே நீர் ஆசீர்வதிக்கணுமாய் துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவரே நீர் ஆசீர்வதித்து ஹல்லேலூயா வெறுமையாய் இல்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா ஒரு மன திருப்தியோடு செல்ல எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்து தேவரே நேர் அவருக்கு பதிலை தர வேணுமாய் கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே பாடல் வேலை, ஆராதனை வேலை ஆசீர்வதித்த தேவன், செய்தி வேலை, காணிக்க வேலை, எல்லா வேலையிலும் தேவன் கரங்களோடு இருந்து பேசுவதாக கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்குறோம் கர்த்தாவே. எங்களுக்கு இந்த வாரத்துக்குரிய நல்ல மன்னாவை தந்து எங்களை திருப்தியாய் அனுப்ப வேணுமாய் கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. மீட்பராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிதாக வந்திருக்கிறவங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க. ஆமென். அங்கே ஒரு சகோதரர், இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. கைகளை தட்டி நாம் வரவேற்போமாக. God bless you. இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு இந்த மாதம் நடக்கிற அறிவிப்புகள் இந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் உங்களுக்கு எத்தனை நோட்டீஸ் வேணுமோ நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கான நோட்டீஸ்களை வாங்கி செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். வீட்டிலே பத்திரமாக வைத்துக்கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு தேவையானவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு அறிவிப்பை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இந்த நாட்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதம் நடக்கிற விசேஷ கூட்டங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படி கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். 17ஆம் தேதி புதன்கிழமை கிறிஸ்மஸ் நற்செய்தி பெருவிழா, 25ஆம் தேதி காலை 5 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை, 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு புது வருட ஆராதனை. இதிலெல்லாம் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது வீடு சந்திப்பு ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கு இங்கே ஆராதனை உண்டு. மாலை 4:30 மணிக்கு வீடு சந்திப்பு ஊழியங்கள் ஆரம்பமாகும். நாளைக்கு விடுமுறை. ஏன்னா ஒரே வீடு சந்திப்பு ஊழியம் நம்ம இடையில ஒரு நாள் லீவ் விடுவோம். சரியா? நாளைக்கு நமக்கு வீடு சந்திப்பு ஊழியத்துக்கு விடுமுறை நாள். அப்படி இடையில ஒரு நாள் விடுமுறை வரும்பொழுது அந்த நாளை நீங்கள் உங்கள் சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தி கொண்டு மீதி நேரங்களில் ஊழியத்தில் இறங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் வாக்குத்தத்த செய்தி கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த 2025ஆம் ஆண்டை காண செய்து 11 மாதங்கள் நம்மை நடத்தி வந்து இந்த 12வது மாதத்துக்கு கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாக்குகள் தந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறுவர் கூடாரத்திலே நமக்கு சிறுவர்கள் ஆராதனை நடைபெறுகிறது. அங்கே செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்தித்து நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பாராட்டி வந்த எல்லா கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் இந்த 12வது மாதத்திலே புது வருஷத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அந்த மாதத்திலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த டிசம்பர் மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயனுள்ள வகையிலே கழிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஒரு நாள் குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். சபையில் உட்கார்ந்து குடும்பமாக உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். புது வருஷத்திற்காக தனியாக உட்கார்ந்து ஜெபிக்கலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? அப்படி நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஒரு நாளை நீங்கள் தீர்மானித்து நீங்களே சபை திறந்திருக்கும் உள்ளே நீங்கள் ஜெபிக்கலாம். கணவன் மனைவி பிள்ளைகளாக உட்கார்ந்து ஜெபிக்கலாம். குடும்பத்திற்கு அது அநேக குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. சரி, இந்த டிசம்பர் மாதத்திலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். தானியேல் 4 அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். ஆமென். மனுஷரில் தாழ்ந்தவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். தாழ்மை உள்ள ஒரு நபரை ஆண்டவர் கரத்தில் எடுத்து அவனை உயர்த்துகிறார். புழுதிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து சிறுமையும் இளமையுமானவர்களை தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்மஸ் நாளே இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாலும் அவன் நம்மை ஐஸ்வர்யமாக்கும்படிக்கு நம்ம நிமித்தம் தரித்திரரானாரே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உயர்வை கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாருமே நம்முடைய பிள்ளைகள் உயர்வை அடைய வேண்டும் என்று விரும்புவோம். அல்லேலூயா. திருவனந்தபுரத்தில் ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் அப்படியே சுற்றி பார்க்குறதற்காக கூட்டு போவாங்க. உள்ளே ஒரு பெரிய ரயில்வே ஒரு ரோப் கார் மாதிரி ஒன்று போகும். அதில் குழந்தைகளை ஏற்றி விட்டுட்டு அப்படியே அதை சுற்றிக்கிட்டே வரும். அதை அப்படி பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எப்போ என் பிள்ளை உயரத்தில் பறக்குது அப்படின்னு சொல்லி. எல்லா பெற்றோருக்குமே நம்முடைய பிள்ளைகள் மேலே வர வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை ஆவல் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அப்படிலாம் இருக்கும். அங்கே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கீழே போகிற மாதிரி இருக்காது. எல்லா கண்களும் பார்க்குற மாதிரி வெளியே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதை அப்படி அமைச்சிருப்பான். எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உயர வேண்டும், முன்னேற வேண்டும், இன்னும் வளர வேண்டும், மேன்மை அடைய வேண்டும்.
4 பேர் மத்தியில் நல்லா தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஆண்டவராகிய தேவன் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்திலே அந்த அற்புதங்களை செய்வார். சரியா? அந்த வசனத்தை மீண்டும் படித்து பார்த்தீங்கன்னா, மனுஷரில் தாழ்ந்தவனையும், பைபிளில் நிறைய பேரை தாழ்ந்த இடத்துலேருந்து ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். மரியாதை குறித்து வாசிக்கும் பொழுது தாழ்மையில் அடிமையை கண்ணோக்கி பார்த்தார். என்ன, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. பெரிய கப்பலை கட்டி அந்த நாட்கள்லேயே, அந்த டெக்னாலஜி இல்லாத அந்த நாட்கள்லேயே யாரும் பார்த்திராத முடியல, யாரும் கண்டிராத முறையிலே 1 வருஷம் மிதந்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பலை நோவா மூலமாக ஆண்டவர் கட்டினார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. இங்கே இருக்கிற எந்த மனிதரையும், எந்த நபரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த, உயர்த்த, அதிகாரியாக்க ஆண்டவரால் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த வெய்யான ஒளி. சரியா? சரி. தாழ்ந்தவனையும், சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே அந்த லிஸ்ட்டில் தான் இருப்போம். எல்லாருமே அந்த லிஸ்ட்டில் தான் இருப்போம். தாழ்ந்தவனையும் மனுஷர் மேல் அவர் அதிகாரி ஆக்குகிறார் அப்படின்னு போட்டிருக்கிறார். சரி, இல்லை என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேபுகாத் நேச்சார் வாழ்ந்த நாட்களில் சுமார் 43 வருஷம் அவர் ராஜாவாக ஆளுகை செய்கிறார். பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ராஜா, த கிரேட் கிங் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாபிலோன் ராஜா, பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. மிகப்பெரிய கட்டடங்கள் கட்டி, அவருடைய தொங்கு தோட்டம் தான் உலகமெல்லாம் பேசப்படுகிற ஒன்றா இருக்கிறது. பாபிலோன் தொங்கு தோட்டம், அதெல்லாம் அவர் கட்டியது. பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டி அழகு பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவ்வளோ பிரஸ்தாபமாக இருந்தது. அவ்வளோ பிரஸ்தாபமாக இருந்த உடனே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தோத்திரம், திடீர்னு அங்கேருந்து ஒரு சொப்பனம், உள்ளத்தில் ஒரு நினைவு தோன்றி சிந்தனையில் ஒரு சொப்பனம் காண்கிறான். தோத்திரம் ஒரு தரிசனம் காண்கிறான். என்னன்னு கேட்டால், காவலாளனாகிய ஒரு பரிசுத்தவான் வந்து விஷயத்தை சொல்கிறான். உன்னுடைய மனம் மேட்டிமையாயிருச்சு, ஆகையினால உனக்கு ஒரு அடி போடும், நீ கீழே விழுந்து தோத்திரம் வெளியே இருக்கிற மிருகத்தின் இதயம் உனக்கு கொடுக்கப்படும். வெளியே நீ பனிலே நனைந்து உன் நகங்கள் வளரும் மட்டும், முடிகளெல்லாம் தாடி கீடி எல்லாம் வளரும் மட்டும் 7 காலங்கள் ஆக வேண்டும், 7 வருஷங்கள் அடி நீ கிடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாழ்ந்தவனை உயர்த்த முடியும், உயர்ந்திருக்கிறவனை தாழ்த்தவும் முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அகில மனத்தையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், தோத்திரம். அவருடைய கண்ட்ரோல் தான் எல்லாம் இருக்கு. அப்போ உள்ளையான சேர்ச்சிருந்து ஒரு மனிதனை தூக்கி எடுத்து உயர்த்த முடியும், உயர்ந்திருக்கிறவனை கீழே தள்ளவும் முடியும், தனக்கு ஒரு மேட்டிமை வரும் பொழுது தள்ளவும் முடியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தோத்திரம் நிறைய பேர் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? நிறைய பேர் உயர்த்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் மேட்டிமையாக எண்ணப்படுகிற நிறைய பேர் அழிந்து போயிருக்கிறாங்க. வரலாற்றில் மிகப்பெரிய காரியம் இருக்குது. டைட்டானிக் கப்பல் ஒரு பெரிய உதாரணம். இந்த கடவுளே நினைச்சாலும் இதை உடைக்க முடியாதுன்னு சொல்லி தான் முதல் பிரயாணம் ஆரம்பித்தாங்க. முதல் பிரயாணத்திலே உடைஞ்சி போச்சு. சில பேர் இறந்து போனாங்க, சில பேர் தப்பினார்கள். சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, கடவுளே நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. தோத்திரம். மனிதனுடைய பெருமை அது வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. இந்த நாட்களிலே நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவனை எதற்காக தேவன் உங்களை பொழுதில் இருந்து, இந்த சாப கிடங்கிலிருந்து, இந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார், மனுஷர் மேல் அதிகாரியாக்குகிறார். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரியம்தான். ஒன்று, தேவனை அறிவதற்காக, இன்னொன்று தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. கையில் ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஒன்று, இன்னொன்று. அவ்வளோதான். தேவனை அறிவதற்காக அப்படிங்கிறத நான் கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாரும் அறிஞ்சது எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
1% கூட இருக்காது. தேவனை 100% அறிந்தவங்கெல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 50% அறிஞ்சவங்களாம் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஒன்று சொல்லிட்டேன் பத்தில, அதனால் அல்லலையே சொல்ல முடியாது. நம்ம அறிந்தது 1% கூட கிடையாது. நான் தேவனை அறிஞ்சிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் தேவனை அறிந்தது தோத்திரம் பிரைசலால் மோசே முகமுகமாக அறிந்தார்னு போட்டிருக்கு. பவுலை குறித்து வாசிக்கும்போது ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, பவுல் 12 PhD படித்ததுக்கு சமம் அவருடைய படிப்பு. அவர் சொல்லுறாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அவரை இன்னும் அறிய விரும்புகிறேன். கைவர்த்தி இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி. பேதுரு சொல்கிறாரு, அவரை அறிகிற அறிவு நமக்கு கனியற்றவர்களாக இருக்க ஒட்டாது, திவ்ய பாவத்திற்கு நம்மளை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது, பார்ட்டேக்கிங் த டிவைன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த அறிவு ரொம்ப முக்கியம். பைபிள் வாசிப்பதன் மூலமாக, பிரசங்கத்தை கேட்பதன் மூலமாக சில பேர் 50 வருஷம் பிரசங்கம் கேட்டாலும் இன்னும் அறியாமலே இருப்பாங்க. காரணம் கவனமாக கேட்கறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காரியம் மேட்டிமையான சிந்தனை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சரியா? யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரு? இந்த ராஜா ஆரம்பிக்கும்போது அதான் சொல்லிதாரு, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது. தானியேல் 4:3 அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி தான் அவர் தன்னுடைய சாட்சியை ஆரம்பிக்கிறார். ராஜா சொல்கிற சாட்சி தான் இந்த அதிகாரம் ஃபுல்லாக. முந்தின அதிகாரத்தில் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை பிடிச்சி தீக்குள்ள தூக்கி போடுற சொல்லுதாங்க. ஏன்? ஒரு பெரிய பொன் சிலையை உண்டாக்கி 6 முழ அகலம் 60 முழ உயரம். அப்படின்னா எத்தனை அடி அகலம், எத்தனை அடி உயரம்? நீங்கள் ஏதாவது பேசணும். 1 முழம்னா 1 அடி. பைபிளை வாழ்க்கையில் ஒரு முறையாவது வாசிக்கணும். சரியா? சரி. 9 அடி அகலம் 90 அடி உயரம், அவ்வளவும் தங்கம். எல்லாரும் கேட்பீங்க, அந்த சிலை எந்த ஊரில் பாஸ்டர் இருக்குது சொல்லுங்கள். ஆமாம், தோத்திரம். அவ்வளவும் தங்கம். கொஞ்சோண்டு ஒரு மெல்லிய செயின் போட்டிருக்கிறதையே அத்துட்டு போயிட்டான். இது வரைக்கும் 3 கேஸ் என்னமோ வந்துருச்சு, அத்துட்டு போயிருந்தானுங்க. இது 9 அடி அகலம் 90 அடி உயரமான பொற்சிலை, அவ்வளவும் தங்கம். அப்படிப்பட்ட அந்த பொற்சிலையை இசை வாசிக்கும் பொழுது, தம்பரங்கள் அட்டி கொட்டு மேலதாளங்கள் முடங்கும் பொழுது எல்லாரும் சாஷ்டாங்கமாக விழுந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே சில யூதர்கள் அவர்கள் பணிந்து கொள்ள வரமாட்டேங்கிறார்கள். ராஜாட்ட கவலைன்னு போயிட்டு, யாரான்னு கேட்டால் அந்த 3 பேர் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பிடிச்சி தீக்குளத்தி போடுங்க, கடைசியாக ஒரு சான்ஸ் தாரேன்னு சொல்லி அந்த ராஜா சொன்னார். அப்பொழுது 3 பேர் சொன்னாங்க, தோத்திரம், நாங்கள் எங்கள் தேவன் தப்புவிப்பார், தப்புவிக்காமல் போனாலும் இந்த பொற் சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை. பிடிச்சி உலகத்துக்கு போட்டாங்க. போட்ட ஸ்பீடில் ராஜா பார்க்குறான், போட்டது எத்தனை பேர்? 3 பேர். உள்ள 4 பேர் இருக்காங்கடா. பிடிச்சி அவ்வளோத்தையும் வெளியே கொண்டு வாங்கினா 3 பேர் தான் வராங்க. அல்லேலூயா. உள்ளே போட்டால் 4 பேர், வெளியே வந்தால் 3 பேர். தோத்திரம். அப்படி முடி கருகவில்லை. தீயை பற்ற வச்சோம்னா முதல்ல முடி தான் பிடிப்பி சுருட்டு உள்ளே போயிடும், கருகிரும், சாம்பலாயிரும். முடி கூட கருகவில்லைன்னு போட்டிருக்கு. ராஜா சொல்கிறாரு, இவரை போல விடுவிக்கிற தேவன் ஒருவரும் பூமியில் ஒருவரும் இல்லை. பூமியில மிகப்பெரிய ராஜா சொல்ற ஒரு அறிக்கை, இந்த தேவனை போல விடுவிக்கிற தேவன் ஒருவரும் இல்லை. தேவனை அறிகிற அறிவு அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது. பெருமையுள்ளவர்களுக்கு ஏத்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன். பெருமை ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு காரியங்களாக கற்றுக்கொள்வதற்கு தாழ்மை வேணும். வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே கைப்பிடி எடுத்து கையில் கொடுத்துருவாங்க, தாங்க அவங்க கைப்பிடி அப்படின்னு.
என்ன அது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. கதிருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அவன் மனத்தாழ்மை வீட்டில், சபையில், தேசத்தில், அலுவலகத்தில், வேலை பார்க்குற இடத்துல, பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் நமக்கு எல்லாத்துக்குமே தாழ்மை வேணும். தாழ்மை இருக்கிறவன் தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். தாழ்த்தினாதான் நம்ம ஆண்டவர் அறிய முடியும். ஆண்டவர் அறிவதற்கு நமக்கு தாழ்மை வேணும். அதை குறித்து நம்ம பின்னால் வாசிப்போம். சரியா? சரி, தோத்திரம். இவனுடைய வாழ்க்கையில் என்ன பெருமை பாருங்க. தானியேல் 4:30-31 இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இந்த வார்த்தை ராஜா